ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா ரகங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் 8 நாடுகளில் இந்தியா தான் முதலிடம் வகிக்கிறது. 1 இயருக்கு ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் மெட்ரிக் டன் கொய்யா பழங்களை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொய்யா ரகங்கள் 26 வகையான ரகங்கள் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 18 வகையான கொய்யா ரகங்கள் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. நடவை நட்டு அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பல வகைகளில் கொய்யா ரகங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கலாம். நல்ல சன்லைட்டை நம்ம நல்ல சூரிய வெளிச்சத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொய்யா ரகங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வளர்த்துக்கலாம். கொய்யா பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப டெய்லியும் கூட நம்ம கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு வெரைட்டி. நம்மக்கிட்ட ஒரு 6 வகையான கொய்யா ரகங்கள் இருக்குது. என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் குட்டை ரக கொய்யாக்கள், ஒட்டு செடிகள், கட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஹைப்ரிட் வெரைட்டி கொய்யாக்கள் எல்லாமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே, அதாவது மாடி தோட்டத்தில் கூட ஈஸியாக வளர்த்துக்க முடியும். இப்போ இருந்தே நீங்கள் காய்கள், பிஞ்சுகள், பூக்களை பார்க்க முடியும். இந்த காய்கள், பூக்களை இப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செடிகள் பெருசாகாது. காய்களை நம்ம பிஞ்சுகளை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் சீக்கிரமாக பெருசாகும். ஒரு 1 இயர் நீங்கள் செடியை வாங்கி நடவு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் வரைக்கும் அதில் ஏதாவது காய்கள், பூக்கள் வந்தாலும் அதை எடுத்து விட்டுட்டு அந்த செடிகளை பெருசாகிறதுக்கு விட்டீங்க அப்படின்னா அடுத்து 1.5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி பெருசாகி நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். செடி பெருசாகும் போது நிறைய காய்கள் கொடுத்தாலும் அது சத்துள்ள ஒரு மரமாக இருக்கும். ஸோ இப்போவே இந்த காய்களை இப்படியே விட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த சத்துக்கள் செடிகளுக்கு கொடுக்குற அந்த உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் எடுத்துக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் பெருசாகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த செடியை நர்சரியில் வாங்கினீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதில் இருக்கிற பூக்களையும் காய்களையும் எடுத்து விட்டுட்டு அதை பிளான்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் அதை நீங்கள் பெருசாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய காய்களை பறிக்க முடியும். ஓகே, வாங்க பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது என்னடா கொய்யா செடியா, ஏதோ வரி வரியாக இருக்கே, இலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஸோ ஒரு அழகு செடி மாதிரி இருக்குது, இது என்ன கொய்யா செடியா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கலாம். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கொய்யா ரகங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இலையில் மட்டும் வரி வரியாக இல்லாமல் கொய்யா பழத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரி வரியாக வரும். சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு உள்ளே பார்த்திங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசம் உள்ள ஒரு வெரைட்டி தான் இந்த வேரிகேட்டட் கோவா. சூப்பராக இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக கிராஃப்டட் பிளான்ட், ஒட்டு செடிகள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம். குட்டை ரக மரங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி வேரிகேட்டட் கோவா. இந்த கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் இந்த பழத்தை கட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நல்ல மனம் வீசும், நல்ல வாசனையாக இருக்கும். நாட்டு கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வேரிகேட்டட் கோவா. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா அல்லது ஜப்பான் கோவா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய காயாக சூப்பராக வரும். செடிகள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நிறைய பூக்கள் காய்களோடு இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் ஒட்டு செடிகள், ரொம்ப ரேரான வெரைட்டி. எல்லாமே மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி. நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் இயற்கை உரங்கள் கொடுத்து நம்ம வளர்த்து அதுலேருந்து பழங்கள் பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏதாவது பழம் பழுக்கிறதுக்கு மருந்து போட்டிருப்பாங்களா, செடிகளுக்கு எவ்வளோ மருந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இப்போவே காய்கள் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மரம் எவ்வளோ அழகாக காய்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய்கள்லாம் பறித்து முடிச்சுட்டோம்னா நம்ம ப்ரூனிங் பண்ணி விடணும்.
ப்ரூனிங் பண்ணிட்டோம்னா அடுத்த துளிர்கள் வந்து அடுத்ததாக உங்களுக்கு வந்து பூக்கள் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யா, ரெட் டைமண்ட் கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை கொய்யா செடிகள். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இப்போ புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. காய்களோடு கிடைக்குமா பூக்களோடு இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லா செடியுமே காய்களோடு இருக்குங்க. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பீட்ரூட் கொய்யாங்க. ஸோ இதை இலைகளை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது என்னடா ஒரு இளம் சிவப்பு ஊதா சிவப்பு நிறத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்ருப்பீங்க. ஒரு மாதிரி கருமை நிறத்தில் இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைகள் மட்டும் இல்லை, இதோட தண்டுகளில் இருந்து இதோட பழங்கள் வரைக்கும் உங்களுக்கு பீட்ரூட்டோட காய் எப்படி இருக்குமோ பீட்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கலரில் இருக்கும். ஸோ உள்ளே கட் பண்ணிங்க அப்படின்னா பீட்ரூட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஊதா சிவப்பு நிறம் கொண்ட பீட்ரூட் கொய்யா. பீட்ரூட் கலர் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங்ஸ் வெரைட்டி. இப்போ இருந்தே உங்களுக்கு காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. இந்த மாதிரி ரேர் வெரைட்டிலாம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொய்யா ரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குட்டை ரகத்துலேயே வந்து உங்களுக்கு ஹீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஹைட்டாலாம் போகாது, கீழேயே வந்து புஷ்ஷியாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் எவர்கிரீன் ஸ்மால் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரகம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, பீட்ரூட் கோவா. அடுத்ததாக பார்த்துட்ருக்குது L49 கோவா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போவே காய்களோட எல்லா செடியிலையும் காய்களோட காமிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பல ரகங்கள்லாம் வைக்க பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் எப்பவும் க்ரீனிஷாக இருக்கணும், எப்பவும் வந்து செழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பழஞ்செடிகள்லாம் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளே வர அந்த ஹீட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வீட்டை சுற்றியும் சரி வீட்டுக்கு மேலேயும் சரி க்ரீனிஷான ஒரு பழஞ்செடிகள் வளர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டெல்லாம் அந்த செடிகள் இழுத்துக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் செழுமையாக இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் அந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு எடுத்துக்கும் இந்த செடிகள். ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து பழஞ்செடிகள்லாம் ட்ரை பண்ணலாம். இது எந்த மாதிரியான கிளைமேட்டில் செடிகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்றுக்குங்க. அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். அப்படி சன்லைட் இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா L49 கோவா. இது அதிகமாக நடவைக்கு எடுக்கிறாங்க. நம்மக்கிட்டேயே பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நடவைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி. இந்த பிளான்ஸ் இப்போ நம்மக்கிட்ட காய்களோடையே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது தைவான் பிங்க் கோவா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பூக்களோட காய்களோடு இருக்குது. இதுவும் நடவைக்கு நடுற ஒரு வெரைட்டி தான் தைவான் பிங்க். உள்ள பிங்க் கலரில் இருக்கும், வெளியே பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். எல்லா கொய்யா பழமுமே உங்களுக்கு வந்து நல்ல வாசமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 50 ருபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட பிளான்ட்ஸு ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரூட் வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவா. ஸ்ட்ராபெரி கோவாவில் எல்லோ கலர் ரெட் கலர் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கோவா நல்ல காய்களோடையே இருக்குது. இந்த காய்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இந்த காட்டு நெல்லிக்காய் சைஸில் உங்களுக்கு வந்து காய்கள் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தா புளிப்புச்சுவையும் இனிப்புச்சுவையும் கலந்த மாதிரி, அதாவது ஸ்ட்ராபெரி சாப்பிட்டோன்னா எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக உங்களுக்கு வந்து கொத்து கொத்தாக காய் பிடிக்கும். செம சூப்பரான வெரைட்டி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ காய்கள் குட்டி குட்டியாக அந்த சக்கரை குட்டி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. கிராஃப்டட் பிளான்ட்டு நீங்கள் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம். ரொம்ப புஷ்ஷியாக சூப்பராக வளரக்கூடிய ஒரு ஸ்ட்ராபெரி கோவா பிளான்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய மதர் பிளான்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ. இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம
நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி கோவாவில் ரெட் கலர் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ட் வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2.5 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் வரைக்கும் ஹைட் இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு. இது பார்க்குறதுக்கு மேலே கொய்யா பழத்தோட மேலேயுமே கூட உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட் இதுலேயுமே இருக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி ரேரான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கொய்யா செடிகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு சூப்பராகவே க்ரோத் வரும். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ பிளான்ட்டில் இது பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் நல்லா ஹைட்டாக ஒரு 7 ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது. இந்த மதர் பிளான்ட்டும் உங்களுக்கு சேல்ஸுக்கு என்ன அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு ரகத்தை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா கேட்லாக் வரும். கேட்லாகில் நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். மாங்காய் ரகங்கள் மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. பலா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. சப்போட்டா, எலந்த பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கோம். நியூ ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இது மாதிரி பிளான்ஸ் தான் உங்களுக்கும் சென்ட் பண்ணுவோம். எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தானங்க சென்ட் பண்ண முடியும். அதை தாங்க வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஸோ நியூவாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டுத்துலேயும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ். மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷ்னல்னால் மண்ணு கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸை சென்ட் பண்ணுவோம். இது எல்லா வீடியோலையும் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் நியூவாக வரதுனால அவங்களுக்கு தெரியாததுனால இப்போவும் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கொரியரில் வேணும்னு சொல்லிவிட்டு என்ன பிளான்ஸ் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.